Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. டேய் செவல தாவுடா தாவு எங்க தாவுறது நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி கருத்தரங்கு முதற்கட்டமாக கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, கரூர், நாமக்கல், சேலம் ஆகிய 7 மாவட்டங்களைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களுக்காக கோவை அருகே உள்ள தனியார் கல்லூரி வளாகத்தில் 26, 27 தேதிகளில் நடைபெறுகிறது. இதற்காக விமானம் மூலம் சென்னையில் இருந்து கோவை வந்த தாவேக தலைவர் விஜயை வரவேற்க வழி நெடுக அவரது ரசிகர்களும் தாவேக தொண்டர்களும் குவிந்ததால் விமான நிலையம் அருகே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பிரச்சார வாகனத்தில் நின்றபடி விஜய் தொண்டர்களை நோக்கி கையசைத்தார். அப்போது வணக்கம்டா மாப்பிள தேனியிலிருந்து என்பது போல வணக்கம் நண்பா மரத்தில் இருந்து என தொண்டர் ஒருவர் திடீரென பிரச்சார வாகனத்தில் தாவினார். இதனை எதிர்பாராத தாவேக தலைவர் விஜய் அந்த தொண்டருக்கு கட்சியின் துண்டை அணிவித்தார். டேய் செவல தாவுடா தாவு எங்க தாவுறது நானே தவந்துக்கிட்டு இருக்கேன்டா. இதனை பார்த்த சக தொண்டர்கள் ஒருவர் பின் ஒருவராக பிரச்சார வாகனத்தில் தாவியதால் உஷாரான விஜய் வாகனத்திற்குள் சென்றார். பின்னர் பவுன்சர்கள் வாகனத்தில் தாவியவர்களை அப்புறப்படுத்தினர். விஜயை பார்க்க தாவேக கொடியோடு அலப்பறை செய்து கொண்டு வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆபத்தான முறையில் பைக்கில் பின்தொடர்ந்து சென்றனர். அப்போது முன்னால் சென்று கொண்டிருந்த பைக் மீது கார் இடித்ததில் தாவேக தொண்டர் ஒருவர் கீழே விழுந்தார். அதிர்ஷ்டவசமாக அவருக்கு பெரிய காயம் ஏற்படவில்லை. மேலும் விஜய் பிரச்சார வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவரை பைக்கில் பின்தொடர்ந்த தொண்டர் ஒருவர் அவருக்கு கூலிங் கிளாஸ் கொடுத்த நிலையில் அதனை வாங்கிய விஜய் கண்ணாடியை போட்டுக்கொண்டு எப்படி இருக்கு என கேட்கும் வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. தாவேகவின் பூத் கமிட்டி கருத்தரங்கில் 18 வயது நிரம்பாத சிறுவர்களையும் உள்ளே அனுமதித்ததாக கூறப்படுகிறது. குழந்தைகளுக்கு அனுமதி இல்லை என ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் உள்ள சிறார்களுக்கு மாவட்ட செயலாளர்கள் பாஸ் கொடுத்துள்ளதாக தாவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனால் 18 வயது கூட நிரம்பாதவர்களை வைத்து பூத் கமிட்டி கருத்தரங்கா என பலரும் விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். தாவேகவின் பூத் கமிட்டி கருத்தரங்கத்தின் நுழைவு வாயிலில் கூட்டம் கட்டுக்கடங்காமல் குவிந்த நிலையில் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே போட்டி போட்டு நுழைந்தனர். அது மட்டுமில்லாமல் தாவேகவின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் மேடையில் தொண்டர்களை ஆபத்தான பகுதியில் நிற்க வேண்டாம் என நீண்ட நேரம் மைக்கில் தெரிவித்தார். இதனை தொண்டர்கள் கேட்காத நிலையில் பொறுமை இழந்த விஜய் அவரே மைக்கை வாங்கி மின்சார வயர்கள் செல்லும் பகுதியில் யாரும் இருக்க வேண்டாம் என தொண்டர்களுக்கு அறிவுரை வழங்கினார். கேபிள் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி பாக்ஸ் இருக்குது, தயவு செய்து அந்த பக்கமாக கொஞ்சம் ஒத்துழைப்பு தாங்க, பின்னாடி போயிடுங்க, அப்படி போயிடுங்க ப்ளீஸ். ஃப்ரெண்ட்ஸ் அங்க நிறைய வயர்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களோட 2 hours 3 hours இங்க தான் இருக்க போறேன். கொஞ்சம் அப்படியே பின்னாடி போயிட்டீங்கன்னா கொஞ்சம் வசதியா இருக்கும். கொஞ்சம் ஒரு சேஃப்டி ரீசன்ஸ்க்காக சொல்றேன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அங்க நிறைய வயர்ஸ் போயிட்டு இருக்கு. இப்படி ஆரம்பம் முதலே தொண்டர்கள் உற்சாக மிகுதியில் ஏராளமான அலப்பறையில் ஈடுபட்டது குறிப்பிடத்தக்கது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.